கவிவூட்டி தன்மான உணர்வூட்டி என்னை வளர்த்தி என்னை படைத்த என் தாய் தந்தைக்கு நன்றி கலந்த ஒரு வணக்கம். அழுத்த வந்த பருவத்தில் அறியாத நேரத்தில் பிஞ்சுபட எண்ணங்கள் பிறந்த வர காலத்தில் உயிர்மை இறந்துக்கரை உன்னதமான இலக்கணித்து நெடிய புகழ் ஆசிரியருக்கு என் நன்றி வணக்கம். நெருப்பாகி காற்றாகி பல பல உயிர்களுக்கு ஆக்கல் அடித்தல் காத்திரன் சொல்லக்கூடிய முத்தொழுக்க தலைவனாக விளக்கும் என்னுடைய தந்தையாகிய நாராயணனுக்கு என் முதல் வணக்கம். இந்த சத்தியவாதி பிரம்மதேவன் நான்முகன் என்ற பல பெயர்களை பற்றி சிறப்பான முறையிலே பரிமாற்றம் செய்து வருகிறேன். யாரையே சுடுகாட்டு எழுதி வந்த படம் மாதிரியே கிடையாடா. சூட்டு வர எடுத்து ஆடினா வந்தா கரிசியா கொண்டாந்து என்னோட நெட்சிங்களா இருக்கு நெட்டி அதுக்கு நீ ஆமாட்டிக்கிறியா? அவன் நேரம் ஆடினா வந்தப்பா ஆடிக்கிட்டே வந்தோம் அபுஜா நிக்க வேண்டியதானே நேர பறிப்பட்டு குடி நீங்க என்ன வரப்போதா ஆட்ட பாட்டமா வரேன். ஐயோ வீட்டுல ஒரு விசேஷங்க. என்ன விசேஷம்? எங்க வீட்டுல ஒரு விசேஷம். என்ன விசேஷம்? என் தங்கச்சி பொண்ணு கல்யாணம். யார் தங்கச்சி பொண்ணு யாரு கல்யாணம்? என் தங்கச்சி பொண்ணு கல்யாணம். உன்னுடைய தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம். உன்னை நம்பி ஒரு மாதிரி பத்திரிக்கை ஒரு அடிச்சு பத்திரிக்கை என்ன நம்பி கொஞ்சம் பண உதவி செய்வேன். இவ்வளவுதானே? கல்யாணத்துக்கெல்லாம் இருன்னு சொல்ல மாட்டேன். வாரி வாரி வழங்க வரல. நல்ல வேலைக்கெல்லாம் நல்லா கொடுப்பேன். ஆமா வாரி வாரி வழங்க வரல. ஆனா நல்ல வேலைக்கு வாங்கி போறீங்க கொண்டு போய் அங்கதான் கொடுக்குறீங்க. ஆமா வாரி வாரி வழங்க வரல. ஆமாண்டா போய் வாங்கி கேட்டு போற சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க மாட்டாரு. வாரி வாரி வழங்க வரல. சரி பத்திரிக்கை படிடா கேட்டு. இப்ப இருக்கிறது யாரு? நான் பிரம்மதேவன். எல்லா உயிர்களையும் படைக்கக்கூடியவை. எந்த நேரத்தில் கண்டிப்பா பணம் கொடுப்பேன். உயிர் வச்சா நானே அடுத்தவங்கிட்ட கை ஏந்திக்கிறேன். எப்படி டீ வாங்கி கொடுக்கறது? மாதிரி பத்திரியா? அது மட்டுமா காலையில் அங்கிருந்து வரும்போது போய் வந்து ஒண்ணு 40 ரூபா ஆன்சு. அந்த ஆன்சு வாங்க துட்டு 40 ரூபா துட்டு ஒண்ணு கொடுக்கல. வாரி வாரி வாங்கி வரலாம். நான் ஆன்சு போடுறேன். சரி போன போட்டா பத்திரிக்கை படிக்கிறேன். கேட்டு கொஞ்சம் பருவம் செய்யுங்க. படிக்கிட்டா நல்லா கேளு. மேலாந்த மகிழே வாழக்காய் உதடி மொத்தமா கேளுங்க. மேலாந்த மகிழே வாழக்காய் உதடி காமகுர தெருளை பின்னிட்டு ஆடி மாதம் 60ஆம் தேதி மாசம் தேதி வருஷங்கள் ஒன்னா கலந்துட்டேன். எனது குரங்க சேஷ்ட குமாரனமான மந்தி என்ற வரையணக்கம் மேற்படி தாலுக்கா வராபுரி கிராமம் சுறாக்குருவேசன் கிருஷ்ணகுமாரத்தின் மைனர் செல்வி மண்ணாங்கட்டி என்ற விதவைக்கும் வயது 60-65. இருவருக்கு தரு அவமானம் செய்ய சிறியோர்களால் நிச்சயித்த வண்ணம் மேற்படி சோதா பண்டிகர் கத்திரிக்க குட்டி சோற்றி
நடக்கும் பாலுக்கும் உச்சதி பொறுத்துக்கும் தாவல் தலைமை வந்து ஓரமாக நின்று பிற மக்களை ஏசி அனுபவப்படி கேட்டுக் கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் வரவை தடிகுண்டி எதிர்நோக்கி ஏழாகணும். நீ பத்திரி காட்சி வந்துட்டு என்ன ஏழா கூட நீங்கறியா? ஏழா வரமா போடுவீங்க. ஆறு கட்ட பாரு. அது மட்டும் இல்லையா? வந்ததுல சாப்பாடு வர ஏற்பாடு. சாப்பாடு எங்க ஏற்பாடு பண்ணிக்கிறேன்? எப்படி? எப்படி? காலையில சும்மா போடு. காலையில சும்மா போடு. மத்தியானத்துக்கு பட்டியா போடு. மத்தியானம் பட்டியா போடு. சண்டை போடு. இருக்குடா. இருக்குடா. காரி வண்டி விடு. யாரு? என்ன என்ன? ஆறு கட்ட பாரு. நீ பட்டு வந்திருக்கிற. உன்னுடைய நட்பு எப்படிடா? நாலு வட்டில போய் சேர்றேன். ஐயா என்ன கையை சும்மா இருக்காது. 6 நிமிஷம் நிக்க மாட்டான். என்னமா என்னமா ஒரு மனுஷன் நாய் மாரி கத்திக்கிறான். காட்டி பார்க்கல உங்களால வச்சியல்ல வெறிக சொல்லுவாங்க. குறைகள் விட்டு பிறந்தவன் மனிதனை. மனிதனுக்கு வாழுண்டு, குரங்குக்கு வாழுண்டு. அதுவே தான் கூட சேர்ந்துக்கோ. வெறிக சொல்லுவாங்க, மனுஷன் குறுகிட்டு பிறந்தவனே, குறுகுக்கு வாழுண்டு, நமக்கு வாழ் இல்லை. அதனால தலையில ஓடிக்கிறோம். அது கிளைக்கும் மரத்துக்கு தாழ்வு கிடக்குது. இல்லப்பா வந்த அமைதியா இருக்க வேண்டியதானே. அமைதியா இருந்தா கேள்வி கேட்கலாம். வரும்போது ஆடிக்கிட்டு வராமா, அவன் ஆடும்போது நம்ம சும்மா இருக்கலாமா? நானும் கூட சேர்ந்து ஆடினா ஆடிக்கிட்டே வந்தவன் எத்தாம்பார் எட்டாப்பா முத்து குத்தாரு முச்சாயா எதுவா குத்தலாம். எத்தாம்பார் வேகம் அவனை நல்லா வேகமா பிடிச்சு நல்லா விரலை நீட்டு வாயில் வைக்கிறேன். வாயில ஐயா அம்மா முகத்துல எல்லாம் உத்து பாருங்களேன். சொல்லுவாங்க, இந்த அச்சலா காக்கா மாதிரியே இருக்கிறேடா, எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிறேன். அச்சல்ல காக்கா மாதிரியே இருக்கிறேடான்னு வாயில் நிறைய காக்கா அச்சு அடிக்கணும். அந்த எடுத்து விட்டு பறக்கவே பறக்காது. அமர்த்தி இடத்துலயே 4 பக்கமா அந்த தனியா பார்த்து கொடுக்கும். அந்த கதையா பார்த்துக்கிறேன்ப்பா. கம்யூனிட்டி போயினேன். ஏய் வாடா வர முடியாது போடா. ஒரு காவல்காரன், நான் சத்திய லோகத்தை பரிமாணம் செய்யக்கூடியவன். வாங்க வாங்க, வழி விடுங்க வழி விடுங்க. ஏன்னா ஈயரும்பு 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைக்கக்கூடிய ஒரு பரம கருத்தா காவல்காரன் நல்லா தெரியும். அவனை பாப்பான்னு கூப்பிட்டுருந்தா எனக்கு மரியாதை கிடைச்சிருக்கும். அவனை வாடான்னு என்னை போடான்னு சொல்லிட்டான். நமக்கு 4 பேர்ல மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னா
நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அதை வச்சுதான் மதிப்பு மரியாதை கிடைக்கும். பாடான்னா போடான்னுவா, சின்ன கோயில் நினைக்கூடாது. வாடா ராஜான்னு கூப்பிடு ஓடியாருவான். என்னன்னு கேட்பான், கடைக்கு போனா ஒரு பொருள் வாங்கிட்டு விடாருவான். அது விட்டுட்டேன் இல்ல ஏய் அது எழுந்து நின்று சொல்லிட்டு போய்கினா இருக்கும். எம்மா துண்டு பணம் குச்சி விட்டு என்ன பார்த்து மேல மீன் பக்கத்துல என் குழந்தைக்கிறான் சட்னி அம்மா ஜாக்கிரதை பின்னாடி அவரு எழுந்து ஒரு வாரம் ஆகும். பையா வாடா சுரேஷ் பையா அவன் என்னமோ வாரி அடிச்சான் பாரு. அந்த பெதர்ல கை எங்க போதுனே தெரியல. கை ஏமனா விட்டேன். ஆமாண்டா வருத்தப்படாத வருத்த அங்க எங்கடா இருக்குது மைதானம் மாட்டுங்க போடாதே கம்மி அடிப்பேன். இதெல்லாம் நாலுல இருந்து எதனா ஒண்ணு பத்து வச்சுக்கோடா வரமாட்டேங்குது. உண்மையான பேரு ரமேஷுங்க அனைவருக்குமே தெரியும். இப்ப இருக்கிறது ஆரணி சொந்த ஊரு பிரித்தூர் ஐயா பவுடர் போட விடுவேன். ரமேஷ் எங்க இருக்கிற இடத்துல தேர்னா தானே கிடைக்கும். இல்லாத இடத்துல ரமேஷ் எங்கன்னா எங்கத்து கிடைக்கும். பாசமா பேசுறதானே எவ்வளவு அன்பா நான் ரமேஷ்னு கூப்பிட்டேன். எனக்கு ஒரு புன பேர் வச்சுட்டாரு. வருமாட்ட போட அது யாரால என் வாய் நோரால. அவன் ஏன்டா ஊர்ல உதப்பட்டானா வாய் நோர் சரியில்லை அதனால உதப்பட்டானோ. எங்க போனாலும் நம்ம வாய் அடக்கமா இருக்கணும். நம்ம என்ன சொல்றோமோ அதை வச்சுதான் நமக்கு மரியாதை கிடைக்கும். அன்பா பழகுங்க, அன்பா பேசுங்க. நண்பரா இருக்கட்டும் எங்க ஊர் போனாலும் சரி அன்பா பழகுனா எங்க வேணா குடும்பம் நடத்தலாம். அன்பா கொண்டு அரவணைக்கிறேன். என்ன இப்ப உங்க முதலியாவ வந்துடும் காட்ட தமிழ் ரமேஷே அப்பா பல்லா தப்பா நினைக்கிறப்பா தாய் மரங்கள் குழந்தை கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க உட்காருங்க எங்க அக்கா உட்காருக்கு சீமந்து பண்ணா உட்காந்து கொடுப்பாங்களா? ஐயோ ஆம்பளை உட்கார வச்சா கொடுப்பாங்க, பொம்மைக்கு உட்கார வச்சு தான் கொடுப்பாங்க. அப்படி அந்த உட்காந்து அடிக்காட்டியா ஓவுது ஏன்டா ஒரு வாயில வைக்கிற? ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன் பட்டுன்னு அடிச்சுடுவோம். நான் ஒரு மாதிரியான லூசு. நான் ஏன்டா நேரம் கேளு அதுக்கு மாணவரி அடிப்பியா? அப்படி கேளுங்க. ஐயா ரொம்ப நாளா எங்க அம்மாவுக்கு ஆசை. ஐயா எங்க அம்மாவுக்கு கூ இல்ல, எங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு இந்த வயசுல உங்க அம்மாவுக்கு ஆசை வருது. என்ன ஆசை வருது? தப்பா நினைக்காதீங்க. ஒரே ஒரு புள்ளியாச்சா புள்ளி கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமே பேரனோ பேச்ச பத்து கொடுத்தா பாத்துட்டு அவங்க பாட்டு போய் சேருவாங்க. ஒக்கானக்கல் டூருக்கு என்னது பாக்கலாமா? காசிராமே தின்னு போவாங்க ஐயா. அதனால கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நான் ஒரு டிரைவர் ஐயா. ஆமா டிரைவரா? என்ன டிரைவர்? லாரி டிரைவர். ஓ லாரி டிரைவரா? ஆமாங்க. எங்க உன்னீங்க? நான் லோக்கல்லாம் ஓட்டுறது கிடையாது. ஹாங்காங், ஹைதராபாத், அமெரிக்கா, ஜப்பான் இந்த மாதிரி இடத்துல தான் ஓட்டுறது ஐயா. டேய் ரமேஷ், அமெரிக்காவுக்கு லாரி ஓட்டுற டிரைவர் யாரன்னா நீதான்டா. தட்ஸ் ஆல். அந்த அளவுக்கு திறமைசாலி. சிங்கிள் ஓடி எடுத்து ஹாங்காங் போயிட்டேன். ஹாங்காங் போய் எங்க அம்மா அந்த இடத்துக்கு போன் பண்றாங்க. ஐயா பையா உனக்கு கல்யாணம் பண்ணா நான் மெட்ராஸ் போய் ஒரு பொண்ணு பார்க்கட்டுமா அப்படின்னு என் விருப்பத்து கேக்குறாங்க. நான் மெட்ராஸ் பொண்ணு வேணாம் ஐயா. மெட்ராஸ் பொண்ணு வேணாங்க. ஏன்டா? அட லெகின்ஸ் டி-ஷர்ட் போட்டு ஹீல்ஸ் வச்சு செப்பல் போட்டு சூத்த அப்படி தூக்கி நடக்கும். ஏய் ரமேஷ், மெட்ராஸ்ல இருக்கிறவங்க கிராமத்துல இருந்து போனவங்க தான்டா. நமக்கு அது வாட்டப்படாது ஐயா. மெட்ராஸ் பொண்ணு வேணா கிராமத்துல ஒரு பொண்ணு பாருமா அப்படின்னு சொல்லிட்டேன். கிராமத்துக்கு போனாங்க ஒரு
பொண்ணு பாத்துறாங்க, கல்யாணத்துக்கு நாள் வச்சிட்டாங்க. சரி. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம், சீக்கிரம் கிளம்பி வாடா பையன்றாங்க. சரி. நான் எங்கிறேன், ஏய். ஆங்காங்கல இருக்கிறேன். அடடா, அம்மா சொல்லிட்டாங்களே, ஏய். அப்படி லாரி எடுத்து போய் விட்டுட்டு வாடகை செய்ய எடுத்து ஒரே வாரத்துல கிளம்பி வந்துட்டேன் ஐயா. ஒரே வாரம் ஆமா 7 நாள்லயா? ஆமா, வீட்டுக்கு வந்துட்டியா? வேகமா நைட்ல வந்துட்டு வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஏய். கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? ஏய். என்ன நடக்கும்? முதல் இரவு. முதல் இரவு ஃபர்ஸ்ட் நைட் ஏய், ஏய். வாரமா இருக்கிறேன் நான் ஆஹா, பெட்ரூம்ல. ஆஹா. ஓய், ஓய், ஏய், ஓய். ஏய், ஏய், ஏய். முதலில் வேகங்க. அந்த வேகத்தை இந்தியா காட்டுறது என்ன பண்ணுது? இந்த பாவனை. பாவன பாவன ஏய். இந்த இடத்துல கேக்குறது யாரு? நீ நான் தான். சொல்றது யாரு? நீ. அப்ப கை வாட்டமா கால் வாட்டமா தான் சொல்லுவேன். ஓஹோ. முதலில் போய் பெட் மேல உட்காந்துக்கிறேன். சரி. நான் முன்னாடி பால் பாட எடுத்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு வராங்க. எப்படி? பால் இருக்கு பீகி இருக்கு. அறிவு கட்டப்பட பழம் இருக்கு. பழம் இருக்கா? ஏடா டேய், பால் இருக்கு, பழம் இருக்கு, பசி எடுக்காது. பூ போடுவா. பாலும் பழம் இருக்குது, ஏன் பசி எடுக்காதுன்னு சொல்றாங்க தெரியுமா? நான் சாப்பிட்ட உடனே வேற பழம் போடுவேன். நேரா பேசு. ஓ. பால் இருக்கு, பழம் இருக்கு, ஏ. சாப்பிட்டா பசி ஆறும். ஆமா. ஆனா பசி எடுக்காதுன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏங்க? காதல் என்ற பசி தன்னுடைய மனதுக்குள்ள இருக்குது. ஆடடி. அதனாலதான் பசி எடுக்கிறேன். அப்படின்னு என் முன்னாடி பால் பாடி எடுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு உள்ள வந்து பெட் மேல உட்காந்து பால் பழத்தை வச்சுட்டு என் மேல மாமான்னு கை வச்சா. ஆஹா. அந்நேரத்துல ஓனர் போன் பண்ணுவானா? என்னன்டா? அறுபட்ட கம்யூனிட்டி அரூர் காட்டுறா உனக்கு வயிற்றுக்கு என்னடா பண்ற? அறுபட்ட பத்த பாக்காட்டுறா பலான்னு போவேன். யாருக்கு? என் ஓனருக்கு ஓ, அவளை கேக்குறியா? வேலை சரி பண்ணி கல்யாணம் முடிஞ்சு முதலீடு வாச்சு ஏய். இந்நேரத்துக்கு போன் பண்ண போன் பண்றாங்க அண்டாலே. ஏய். அச்சிட்டால் ஓடி அச்சு மெட்ராஸ் சேர்த்து போய் இறங்கண்டா பையா, ஏய். சீக்கிரம் கிளம்பி வரான்றாரு. சரி. இந்த விஷயத்தை முன்னாடி சொன்னேங்க. ஏய். இந்த மாதிரி ஓனர் போன் பண்ணிட்டாரு, நான் வேலைக்கு கிளம்பி போட்டுமா அப்படின்னு நான் சொன்னேன்.